सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः. As we discussed in the morning sessions, the mindset for self growth. நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடம் சுய வளர்ச்சிக்கான ஒரு மனோபாவத்தை உருவாக்கிக் கொள்வது. எந்த ஒரு செயலை செய்வதற்கும் அதில் ஒரு பூரணமான அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இல்லை என்றால் அந்த செயல் நமக்கு முழுமையான நன்மையை தராது. நான் எனது குருநாதரை சென்று வேதாந்தம் படிக்கும் பொழுது படிக்க வேண்டும் என்று என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் வேதாந்தம் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவர் கேட்டார், கேன் யூ கிவ் குவாலிட்டி டைம் என்று கேட்டார். குவாலிட்டி டைம் அப்படின்னா என்ன என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. குவாலிட்டி டைம் என்பது நம்முடைய மனம் மொழி மெய்யாலே முழுமையான அர்ப்பணிப்போடு நாம் செய்கின்ற செயலிலே ஈடுபடுவதற்கு பெயர் குவாலிட்டி டைம். அஷ்டாவதானம் செய்பவர்கள் இருப்பார்கள். ஒரு பக்கம் ஒரு போன்ல பேசிக்கொண்டே ஒரு பைக் ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும் போன். நிறைய பேர்த்துக்கு கழுத்தே இப்படி ஆகிப்பிடிச்சு, ஏன்னா இந்த மாதிரி பேசி பேசி பைக் ஓட்டு ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யணும். அதுக்கு ஒரு ப்ளூடூத் வாங்கி காதில் போட்டுக்கலாம். ஆனால் பலர் இன்றைக்கும் அப்படி செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அதனுடைய அவசியம் இல்லை, ஏன்னா ப்ளூடூத் என்ற கருவி வந்துருச்சு. நீங்கள் காதில் ப்ளூடூத் போட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஃபோனும் பேசலாம். பல வேலைகளை, அஷ்டாவதானம் என்று சொன்னால் 8 விதமான வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது. ஒரு கணக்கு, ஒரு புவியியல் சம்பந்தமான கேள்வி, அதே நேரம் நீங்கள் டைப் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்லது எழுத வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சமையல் செய்ய வேண்டிய வேலை, இப்படிலாம் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா என்றால் மூளை அதற்காக வடிவமைக்கப்படலை. மூளையானது எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் நினைப்போம் என்னால் தியானம் செய்ய முடியல, ஒரு நேரத்தில் பல எண்ணங்கள் வந்து என் மனதிலே மோதுகிறது என்று சொல்லுவோம் இல்லையா. கண்ணை மூடி தியானம் பண்ணலான்னு உட்கார்ந்தா ஏதேதோ தாட்ஸ் வந்து என் மைண்டில் அட் அ டைம் வருதுன்னு சொல்லுவாங்க. அட் அ டைம் வருமா என்றால் நிச்சயமா வராது. ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் வருமா என்றால் வரவே முடியாது. ஒரு எண்ணத்திற்கும் 2வது எண்ணத்திற்கும் இடையிலே இடைவேளை வேணா குறைவா இருக்கலாம். ஒரு எண்ணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு கருத்து தோன்றிவிடலாம். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு கருத்து தோன்றிவிடலாம். ஆனால் ஒரு எண்ணத்திற்கும் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நிச்சயமா இருக்கும். இந்த இடைவெளியை அதிகரிப்பதுதான் தியானம். நான் எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பேன், அதுதான் தியானம் என்று சொல்வார்கள். ஐ வில் பி தாட்லெஸ் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தாட்டு தானே. நான் எண்ணமற்று இருப்பேன் என்று சொல்வதே ஒரு தாட். அப்போ தாட்லெஸ்ஸா எப்படி இருக்க முடியும்? எண்ணம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும், ஒரு ஐடியாவுக்கும் இன்னொரு ஐடியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகரிச்சிட்டாலே அது தியானம். அதுக்காக தான் ஒரே ஒரு தாட், ஓம் 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 என்று சொல்லும் பொழுது அந்த ஓம்காரத்திலேயே நம்முடைய மனம் பதிகின்றது. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில் இடைவெளியை விடுவதற்கு பெயர் தியானம். இந்த தியானத்துல 2 வகை இருக்கு. ஒன்று லய தியானம், இன்னொன்று சிந்தனை பூர்வ தியானம். லய தியானம், இன்னொன்று சிந்தனை பூர்வ தியானம். இந்த லய தியானம் தான் இந்த ஓம் 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 சொல்லி ஒரு எண்ணத்திலேயே லயித்து இருப்பது லய தியானம்.
ஒரு எண்ணத்திலேயே லயித்து இருப்பது லய தியானம் என்று சொல்லப்படும். ஒரு எண்ணத்தை, அதனுடைய சிறப்பு அம்சங்களை, அதனுடைய கருத்துக்களை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது சிந்தனை பூர்வ தியானம். கான்டம்ப்ளேஷன், கான்டம்ப்ளேட்டிவ் மெடிடேஷன். கான்டம்ப்ளேஷன்னா திங்கிங், again and again thinking. இங்கிலீஷ்ல கான்டம்ப்ளேஷன், சமஸ்கிருதத்துல நிதித்தியாசனம், தமிழ்ல சிந்தனை. ஆழ்ந்த சிந்தனை, சிந்தனை பூர்வமான தியானம். இப்படி சிந்தித்தல் ஒரு தியான முறையாக ஆகும். இந்த மாதிரியான சிந்தனை நாம் எதை கற்றோமோ, எதை கேட்டோமோ அதை பற்றியதாக இருக்கும். கனவு வருது இல்லையா? கனவுல வாழ்விலே, நிஜ வாழ்விலே நாம் காணாத ஏதாவது ஒரு பொருள் கனவுல வருமானா நிச்சயம் வராது. கனவுல நம்ம பார்த்த விஷயங்கள் தான் வரும். கொஞ்சம் வடிவம் மட்டும் வேணா மாறி இருக்கலாம். கடமுடா அப்படின்னு ஒரு விஷயம் கனவுல வர முடியுமா? நேற்று என் கனவுல ஒரு கடமுடா வந்தது. கடமுடா எப்படி இருக்கும்? கடமுடாவை நீங்க பார்த்திருந்தா அந்த கடமுடா வரும். கடமுடான்னு என்னன்னே தெரியாம அது கனவுல கூட வர முடியும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு குருநாதர் சொல்லிக் கொண்டிருந்தார். நிஜ வாழ்க்கை தான் கனவுல பிரதிபலிக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் கேட்டான், ஒரு மாணவன், என்னுடைய கனவிலே ஒரு மனிதன் வந்தான், அந்த மனிதன் தலையில 2 கொம்புகள் இருந்தன. அப்படி ஒரு அசுரத்தன்மையான மனிதனை நான் பார்த்ததே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த கனவுக்கு மேனிப்புலேஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. ஒன்னோட ஒண்ணு தொகுத்து கற்பனையாக சிலவற்றை அது வெளிப்படுத்தும். கனவிலே கொம்புள்ள மனிதன் வந்தான். மனிதனுக்கு கொம்பு இருக்கோ? இல்லை. ஆனா இவன் நிஜ வாழ்க்கையில நினைச்சிருப்பான், இவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, இப்படி நடந்துக்கிறானே என்று அவனை பார்த்து கோபப்பட்டிருப்பான். உடனே அந்த எண்ணமானது 2 கொம்புகளை உடைய ஒரு மனிதனை கனவிலே உருவாக்குது. இதுதான் உண்மை என்று குருநாதர் சொல்கிறார். அப்ப வாழ்க்கையில பார்க்காத எதையுமே கனவுல நாம கொண்டு வந்துட முடியாது. கனவுலேயே நம்ம கொண்டு வந்துட முடியாதுன்னா, எதை நாம் ஆழ்ந்து கற்றிருக்கிறோமோ, எதை நாம் விவரமாக கேட்டிருக்கிறோமோ அதை ஆழ்ந்து சிந்தித்தோமையானால் அது நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வரும். ஏன் நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அதிகமா மனதுக்கு வருதுன்னா, நம்ம அதோட ரொம்ப குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே என்று சொல்லி. அதனால அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வலிமையா வரும். யார் இப்ப அதுக்கு சக்தியை கொடுத்தது? நம்ம தான். அந்த எண்ணத்திற்கு நாமே அதிகமான சக்தியை நம்ம கொடுத்துட்றோம். அப்ப அந்த எண்ணம் அசையாத எண்ணமாக நம் மனதிலே படிந்திருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் மனிதர்களுக்கு உண்டு. உதாரணமாக, நான் கருப்பாக இருக்கிறேன். கருப்பா இருந்தா என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதற்காக கிரீம் எல்லாம் விற்கிது. நிறைய வெள்ளையாக்கும் கிரீம்ஸ் நிறைய விற்கும். ஏன்னா இது மனிதனுடைய பலவீனம், வெள்ளையாகணும்னு விரும்புறான். வெளிநாட்டுக்காரர்கள், யூரோப்பியன்ஸ் எல்லாம் மிகுந்த சிவப்பு நிறம் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது இந்தியாவில் ஒருத்தர் ரொம்ப சிவப்புன்னு நம்ம சொன்னோம்னா, அவர் யூரோப்ல கருப்பா இருப்பார். கருப்பா அவரை விட வெள்ளையா இருப்பவர்கள் இருப்பார். அவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சரீரத்திற்கு, சருமத்திற்கு பழுப்பு நிறம் வரணும்னு சொல்லி வெயில்ல படுத்துக் கொள்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்முடைய கருப்பு நிறம் போக வேண்டும் என்று விளக்கெண்ணெய் மாதிரி ஏதோ பூசிக்கொள்ளும். அவனுக்கு நம்மள மாதிரி மாறணும்னு ஆசை, நமக்கு அவனை மாதிரி மாறணும்னு ஆசை. 2 பேருக்குமே என்னதான் ஒரு உண்மை இருக்குன்னா, அவரவர்கள் எதுவாக இருக்கிறார்களோ அதிலே அதிருப்தியை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் எதுவோ அதுல நான் அதிருப்தியாக இருக்கிறேன். இதுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. கோடிக்கணக்கான $1,000,000 இந்த
கருப்பை சிவப்பாக்குவதற்கும் சிவப்பை பழுப்பாக்குவதற்கும் பெரிய பிஸ்னஸ் இருக்கு. இன்னொன்று தலைமுடியை கருப்பாக்குற பிஸ்னஸ். ஏன்னா என்னுடைய தலைமுடி எனக்கு திருப்தியா இல்லை, அதை நான் கலர் கலரா மாற்றிக் கொள்கிறேன், அதுக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு. இன்னொன்று உயரமாக்குகிற பிஸ்னஸ். நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் உயரமாக வேண்டும் அப்படின்னா இந்த ட்ரிங்க் குடிங்க, நீங்க உயர்ந்துருவீங்க. உயரமாகுமா? ஆகவே முடியாது. நமக்கு எதுவோ அதுதான், நமக்கு எது படைக்கப்பட்டிருக்கிறதோ எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, த கிவன் ஆஸ் பர் த ஆர்டர் ஆஃப் ஈஸ்வர, இறைவனின் கட்டளை பிரகாரம் நமக்கு என்னவாக நாம் வந்திருக்கிறோமோ அதுதான். இப்ப எப்படி இந்த வேறுபாடுகளை எல்லாம் நம்ம எப்படி போக்குவது என்று பார். ஒரு கடையில நிறைய பானைகள் இருந்து, பூஜ்ய சுவாமிஜி அவருடைய பிரபலமான பானை கதை இந்த கதை, தி ஸ்டோரி ஆஃப் பாட்ஸ். அடிக்கடி சுவாமிஜி இந்த கதையை சொல்வார். ஒரு கடையில நிறைய பாட்ஸ் விற்கிற கடை, பானை விற்கிற கடை. சின்ன பானை, பெரிய பானை, குண்டு பானை, ஒல்லி பானை, நெட்டை பானை, இப்படி பல பானைகளே அந்த கடைக்காரர் செய்து வியாபாரத்திற்காக வைத்திருந்தார். அப்பொழுது அந்த கடையில ரொம்ப பெரிய பானை இருந்தது. எல்லா பானையை விட அந்த பானை மிகப்பெரிய பானை. அதுக்கு ரொம்ப கர்வம். இந்த கடையிலேயே வச்சு நான் தான் மிகப்பெரியவன் என்கின்ற அகங்காரம் அதுக்கு நிறைய இருந்தது. அந்த கடையிலேயே ஒரு ஸ்மாலஸ்ட் பாட்டு இருந்தது, ரொம்ப குட்டி பாட்டு. அதுக்கு என்னவா இருக்கும்? இதுக்கு கர்வம் இருந்ததுன்னா இந்த குட்டி பாட்டுக்கு என்னதான் இருக்கும்? வருத்தம். ஐயோ, நான் இவ்வளோண்டு போயிட்டேனே, இந்த பெரிய பானையெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்க, நான் என்ன ரொம்ப சின்னதா படைக்கப்பட்டுட்டேனேன்னு இந்த குட்டி பானைக்கு ரொம்ப வருத்தம். இந்த பெரிய பானையோ அப்பதான் அந்த வருத்தத்தை குத்தி குத்தி காட்டும். பார்த்தையா, நீ எவ்வளோண்டு இருக்க, நான் பாரு எவ்வளவு பெருசு இருக்கேன் என்று கம்பீரமாக சிரிக்கும், தன் அகங்காரத்தை வெளிப்படுத்தும். ஆகையினால இந்த குட்டி பானையினுடைய வாழ்க்கையே கண்ணீர் கதையா போயிடுச்சு. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு வேன் வந்து நிக்குது. அதிலிருந்து ஏற்கனவே இந்த கடையில் இருந்த மிகப்பெரிய பானையை விட இன்னும் பெரிய பானை ஒன்று வந்து இறங்குது. அந்த பானையை பார்த்தோன்னே இந்த பெரிய பானைக்கு ஒரே ஷாக். என்னை விட பெரிய பானை வந்து விட்டது, ஐயோ நான் சிறியவன் ஆகிவிட்டேனே. உடனே இந்த குட்டி பானை என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பானை இப்போ சின்ன பானை ஆயிட்டில, ரொம்ப ரொம்ப பெருமை பேசிக் கொண்டிருந்தீங்க, இப்ப என்னாச்சு? நீயும் சிறியவன் தான், உன்னை விட பெரிய ஒருத்தன் வந்துட்டான் என்று சொன்னது. இப்ப இந்த பெரிய பானைக்கும் கவலை. ஆமா ஆமா, நான் உன்னை கீழே கிண்டல் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நான் நீயும் இனிமேல ஃபைட் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். யார் பெரியவன்? புதுசா வந்திருக்கானே அவனா இல்ல நானா? ஒரே ஒரு முடிவு பண்ணணும். ஒண்ணு பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல். திரும்பி பார்த்தா வில்லன் பானை. வில்லன் பானை என்ன சொல்லும்? அவனை உடைச்சிரும். புதுசா வந்தவனை ஒரு உடைச்சிருவான். அப்புறம் நீதானே புதுசா வந்தவனை உடைச்சிட்டா அப்புறம் நீதானே இருக்க போற. இந்த ஐடியா நல்ல ஐடியாவே தெரியல இந்த பானை. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு குரு பானை வருது. ருத்ராட்சம் எல்லாம் போட்டு விபூதி எல்லாம் வச்சுட்டு ஒரு குரு பானை வருது. அந்த குரு பானை ஏதாவது சாமிஜி சொல்லல, நான் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. அந்த குரு பானை புத்திமதி சொல்லு. இப்ப நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளாததனால் நாம் மகிழ்ச்சியோட இல்லை. உண்மையால நாம் யார் என்று தெரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியை உடையவராக இருப்போம். உண்மையால நமக்கு நம்ம யார் என்று தெரியல,
என்பதற்காக ஒரு விளக்க உரையை கொடுப்பார்கள் ஆச்சாரியார்கள். இதுதான் இந்த பானை கதை. பானை கதையில் வந்தது இல்ல, அதுல ஒரு பானை, இந்த குட்டி பானை. இப்ப இந்த பானைய நான் மறைய வைக்க போறேன் அப்படின்னா போயிடும் பானை. கண்ணார நீங்க பார்க்க போறீங்க. இந்த பானைய மறைய வைக்க முடியுமா? முடியுமா? முடியாது. சாஸ்திரத்தினால இந்த பானையை மறைய வைக்க முடியும். இது என்ன பானை? மண்பானை. மண்பானை தானே. இப்ப நான் உங்ககிட்ட அந்த மண்பானை கொடுத்துட்டேன். இப்ப இந்த மண்பானை உங்ககிட்ட இருக்கு. இப்ப இந்த மண்பானை உங்ககிட்ட இருக்கு. மண்ணை நீங்க வச்சுக்கோங்க, பானை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க தான் சொன்னீங்க மண்பானை என்று சொன்னீங்க. நான் பானையை மறைய வைக்கிறேன்னு. இப்ப பானை மறைஞ்சு போச்சா இல்லையா? பானை மறைஞ்சாச்சு. There is no pot. There is only clay. களிமண் மட்டுமே தான் இருக்கு. இப்ப மண் பானை. பானையை மட்டும் பிரித்து விடு என்று சொன்ன உடனே பிரிக்க முடியலன்னா பானை இல்லை தானே. பானைக்கு இருப்பு கொடுத்திருக்கிறது இந்த களிமண். பானைக்கு இருப்பை கொடுத்திருப்பது இதிலே இருக்கக்கூடிய களிமண். பானை மறைஞ்சு போச்சு, வெறும் களிமண் தான் இருக்கு. சுவாமிஜி அவர்களை ஒரு நகை கடைக்காரர் திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டார். ரிப்பன் கட் பண்ணி வச்சு திறந்து வைக்கணும். அவருடைய டிவோட்டி பக்தர். உடனே சுவாமிஜி அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு கடை திறந்து வைக்கிறதுக்கு போனாங்க. கடையெல்லாம் திறப்பு விழா பண்ணியாச்சு. கை தட்டி எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி ஆசீர்வாதம்லாம் பண்ணியாச்சு. அப்போ நான் போயிட்டு வரேன், நல்லா கடையெல்லாம் நல்லா நடக்கட்டும்னு பூஜை சுவாமிஜி அவர்கள் ஆசீர்வாதம் செய்துட்டு கிளம்புறாங்க. அப்போ புறப்படும் பொழுது, சுவாமிஜி உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். ஓ கொடுங்க, தாராளமாக கொடுங்க. இல்லை இந்த கடையில் பூரா அப்படின்னு காட்டுற எல்லாம் நகைகளாக தொங்குறது. தங்க நகைகள், செயின், நெக்லஸ்ஸு, வளையல், மூக்குத்தி, கண்குத்தி, கண்குத்தி இல்லையா, காது கம்மல், மூக்குத்தி, இந்த மாதிரி பல நகைகள் இருக்கு. அப்போ அவர் சொன்னார், சுவாமிஜி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டார். சரி அப்படின்னு சொன்ன உடனே, நான் தங்கத்தை எடுத்துக்கிறேன், நீ நகையை வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன? தங்க நகை சுவாமிஜி. இதெல்லாம் என்ன? தங்க நகை சுவாமிஜி. அப்ப நான் தங்கத்தை எடுத்துக்கிறேன், நீ நகையை வச்சுக்கோ. ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம். ஒன்று தானே எடுத்துக்க சொன்ன, நான் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன். நான் தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், நீ நகையை வச்சுக்கோன்றார். இது வரைக்கும் படிக்காத பாடமெல்லாம் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. அந்த நகை கடைக்காரருக்கு இது வரைக்கும் தெரியாத ரகசியம் எல்லாம் தெரிந்த மாதிரி, பிரம்ம ரகசியம் தான் தெரிஞ்சிடுது. இருப்பதெல்லாம் ஒண்ணுதான், அது பலவாக தெரிவது உண்மை இல்லை. இருப்பதெல்லாம் ஒன்றுதான், அது பலவாக இருப்பதை போல் தெரிகிறது, அது உண்மை இல்லை. As though many, it seems to be as though many, but reality is one without second. அதனாலதான் இருப்பதெல்லாம் இறைவனே. அப்ப இருப்பதெல்லாம் வெறும் களிமண்ணு தான். குட்டி பானைன்னு இல்லை, பெரிய பானைன்னு இல்லை, சின்ன பானைன்னு இல்லை, குண்டு பானைன்னு இல்லை, ஒல்லி பானைன்னு இல்லை, வர்ணம் பூசின பானை, சிவப்பு பானை, மஞ்சள் பானை, கருப்பு பானைன்னு இல்லை. எல்லா பானையும் களிமண்ணால் ஆக்கப்பட்டது. வளையல் அல்ல, நகை அல்ல, நெக்லஸ் அல்ல, மூக்குத்தி இல்லை, காது குத்தி இல்லை, எல்லாம் தங்கமே. இருப்பதெல்லாம் என்னதான்? தங்கம் தான். அப்ப இந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்ல, இந்த ஜுவல்லரிக்கு பேரு மூக்குத்தி, வளையல் அல்லது பானை, குட்டி பானை, பெரிய பானைலாம் வேற வேற பேர் சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு பேர். நேம் அண்ட் ஃபார்ம். பானை என்பது நேம் அண்ட் ஃபார்ம், அதோட கண்டென்ட் என்பது களிமண். நெக்லஸ், வளையல், மூக்குத்தி, மோதிரம் என்றெல்லாம் சொல்லுவது அதனுடைய பெயரும் வடிவமும். அப்போ பெயருக்கும் வடிவத்திற்கும் இருப்பை தருவது இந்த மூலம்தான் தரும்.
எந்த மூலம் எது மூலமாக இருக்கிறதோ அது. எந்த மூலமோ, தங்கம் மூலமாக இருந்தால் நகைகளுக்கெல்லாம் அந்த தங்கம், களிமண் மூலமாக பானைகளுக்கெல்லாம் இருந்தா அந்த களிமண், அதுதான் மூலம். அப்ப அந்த மூலம் தான் இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸுக்கு, பெயருக்கும் வடிவத்திற்கும் இருப்பை தந்திருக்கிறது என்று சாஸ்திரம், வேதம் சொல்கிறது. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையே. இதுதான் இந்து சமயத்தினுடைய அடிப்படையே. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்து சமயம் என்பது நிறைய கடவுள்களை கொண்டிருக்கிறது. எவ்வளவு கடவுள் இருக்கும் இந்து சமயத்துல? 1 கோடி கடவுள்கள் இருப்பார்கள். சாதாரணமா ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்தாலே அதுல 1000 பேர் இருக்கு இறைவனுக்கு. கோடி பேர் கூட இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் ஒன்றே, இரண்டற்ற ஒன்று, நான் டியூவல். ஒன்றுனா அப்புறம் 2, 3, 4 வந்துடும். இரண்டற்ற ஒன்று, இரண்டாவதாக ஆக முடியாத ஒன்று. ஆனா இரண்டாக இருப்பதை போல் தோன்றுகிறதே, பானையாகவும் களிமண்ணாகவும் இருப்பதை போல் தோன்றுகிறதே என்று சொன்னால், பானையாகிய பெயருக்கும் உருவத்திற்கும் நிலைத்த இருப்பு கிடையாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார். ஒரு காட்டு வழியாக ஒரு குருவும் சிஷ்யனும் போய் கொண்டிருக்கிறார்கள். சிஷ்யன் ஐயோ யானை என்று பயப்படுகிறார். ஒரு பெரிய யானை இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போலாம். அந்த ஏர்போர்ட்ல, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல 2 யானை வைத்திருக்கிறார்கள். பார்த்தா நிஜமாவே தெரியும். அப்படி யானை நிஜமா நிக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா அது எதனால செய்யப்பட்டது? மரத்தினால் செய்யப்பட்டது. பார்த்த உடனே யானையோன்னு பயந்துற அளவுக்கு தத்ரூபமாக அந்த சிற்பி சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். அவரு குருநாதர் போய் தொடுகிறார். தொட்ட உடனே இந்த சிஷ்யனுக்கு பயம். இனிமேல் நம்ம தான் குரு பாயாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஒண்ணுமே ஆகல குருவுக்கு. ஏன்னா அது மர யானை. ஓ, மர யானையா அப்படின்னு தெரிஞ்ச உடனே மரம் தான் நின்னுச்சு, யானை மறைஞ்சிருச்சு. பானை மறைஞ்ச மாதிரி. முதல்ல பானை கதை சொன்னேன், இப்ப யானை கதை சொல்றேன், அப்புறமா பூனை கதை சொல்றேன். இப்போ யானை கதை. இந்த யானை கதையில என்னாச்சு? யானை என்னாச்சு? மறைஞ்சு போச்சு. இருந்தது என்னதான் இருந்தது? மரம் தான் இருந்தது. அப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை. புரிஞ்சிச்சு இந்த லைன்? மரத்தை மறைச்சது யாரு? அந்த யானையினுடைய உருவம், யானையினுடைய பெயர், பெயரும் உருவமும் யானை என்கின்ற மூலத்தை மறைக்குது. மரம் என்கின்ற மூலத்தை மறைக்கிறது. யானை என்கின்ற பெயரும் யானை என்கின்ற உருவமும் மரம் என்கின்ற மூலத்தை மறைத்தது. அறிவு வந்த உடனே இல்ல இது வெறும் மரம்தான், தட்டி பார்த்து அது நடக்காதது கண்டு நெளியாதது கண்டு இல்ல இது மரம்தான், இது யானை அல்ல என்று தெரிஞ்ச உடனே யானை மறைஞ்சு போச்சு. யானையினால் உண்டான பயமும் மறைஞ்சு போச்சு. அதுபோல் இருப்பதெல்லாம் இறைவன் தான் என்று தெரிந்தவுடன் நமது சகல துக்கங்களும் மறைந்து போய்விடும், சகல துன்பங்களும் மறைந்து போய்விடும். இவையெல்லாம் இருப்பதை போல், கனவை போல் நமக்கு அறியாமையினால் நல்லது போலவும் கெட்டது போலவும், இன்பம் போலவும் துன்பம் போலவும், நெட்டை போலவும் குட்டை போலவும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த யானை கதை மாதிரியே பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பார்முதல் பூதம்னா மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்கின்ற இந்த 5 பூதங்களும் பரமாகிய இறைவனை மறைத்து விட்டது. இப்ப இறைவனை எங்க காண முடியுமா? காண முடியாது. அதனால பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம். அறிவு வந்த உடனே குருநாதர்கிட்ட போய் குருநாதர் சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்த உடனே அறிவு வருது. அந்த அறிவு வந்த உடனே என்ன ஆகுது? இல்ல பார்முதல் பூதங்கள் எல்லாம், அதாவது பூமி முதலாகிய பஞ்ச பூதங்கள் எல்லாம் தன் இருப்பிற்கு இறைவனையே சார்ந்து இருக்கின்றன என்று அறிந்தவுடன்
பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இப்ப என்ன மட்டும்தான் இருக்கு? பரம் மட்டுமே இருக்கிறது. இந்த கதையெல்லாம் கேட்டீங்க இல்லையா? அப்படியே மறந்துடாம இப்ப என்னென்ன பண்ணிருக்கீங்க? கேட்டல், கற்றல், சிந்தித்தல் நீங்க போய் பண்ணணும். மறுபடியும் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி இது மறையும்? பெயரும் உருவமும் தன் இருப்பிற்கு மூலத்தை சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேரு மித்யா. பெயரும் உருவமும் தன் இருத்தலுக்கு பரத்தை சார்ந்து இருப்பதால் அதுக்கு மித்யா. பரம் எதை சார்ந்து இருக்கிறது? எதையும் சார்ந்திருக்காது, ஸ்வயம். அது அதுக்கு டிபெண்டன்சி தேவையில்லை, அது இண்டிபெண்டன்ட். அந்த பரம் யாரு? நம்ம தான். அகம் தான் பரம். இப்படி அந்த கற்றல், கேட்டல், சிந்தித்தலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அது நமக்கு ஆன்ம வளர்ச்சியை, ஆத்மீக வளர்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். இப்ப புரியுதா? சனாதன தர்மம்னா என்ன? என்ன உங்க மதத்துல மீறி மீறி போனா கொண்டத்துக்கு தீ மிதிப்பீங்க, பாம்பை கும்பிடுவீங்க, மாட்டை கும்பிடுவீங்க, வானத்தை பார்த்து கும்பிடுவீங்க, மரத்தை பார்த்து கும்பிடுவீங்க. இந்த எலிய கூட நீங்க விட்டு வைக்கலப்பா, அதையும் வச்சு கும்பிடுறீங்க. புலியை கும்பிடுறீங்க, நரியை கும்பிடுறீங்க. உங்களுக்கு எதுதான் சாமி இல்லை? எல்லாம் சாமி. இப்போ உடம்புக்கு ஏதாச்சும் வந்துருச்சு, அம்மை நோய் வந்துருச்சுன்னா ஆத்தா அப்படின்னு அம்மா அப்படின்னு கும்பிடுறீங்க. நோயை கூட கும்பிடுறீங்க. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்க மருந்தே. அணுகாதவர்க்கு பிணியாக இருப்பவளும் நீதான், அந்த பிணிக்கு மருந்தாக வருபவளும் நீதான். பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அபிராமி அந்தாதியிலே அபிராமபட்டர் உரைக்கின்ற ஒரு பாடம். பிணியாகவும் இறைவனை வணங்க முடியுமா? மாற்று சமயத்தவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பிணி என்பது ஒரு சாத்தானின் வேலையாகத்தானே இருக்க முடியும், எப்படி இறைவனின் வேலையாக இருக்க முடியும் என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்ப இந்த சமயத்தின் உயர்ந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சனாதன தர்மம் எவ்வளவு உயர்ந்தது என்று புரிகிறதா? மிக மிக உயர்ந்த சிந்தனை. உலகத்திலே, உலகின் மறு மூலையிலே மனிதர்கள் தங்கள் மொழிக்கு எழுத்தூறு இல்லாத காலத்துல என்று பேசிக் கொண்டிருந்த காலத்துல நம்ம வேதம் போற்றி இருக்கிறோம், வேதத்தை போற்றி இருக்கிறோம். அதுதான் சனாதன தர்மம், இந்து சமயத்தினுடைய சிறந்த தன்மை. இந்து சமயம் என்ற உடனே மற்றவர்களுக்கு தெரியக்கூடியது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டும்தான். எதுக்கெடுத்தாலும் ஒரு மணி அடிச்சு பூஜை பண்ணிருங்கப்பா. ஏனென்றால் நமக்கு இருப்பதெல்லாம் இறைவன், காண்பதெல்லாம் இறைவன். அதனால நம்ம எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தே செய்து நம்ம செயலை தொடங்குகின்றோம். இதுதான் சுய வளர்ச்சி. நான் சொன்னேன் இல்லையா, சமயம் இல்லாம, சாஸ்திரம் இல்லாம அறிவு வளர்ச்சி வராது. ஆனா நம்ம எதை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம்? மெட்டீரியலை நோக்கியே போயிட்டு இருக்கோம். ஏன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர்கிட்ட கடமுடா இருக்கு. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பர் தெரியுமா? யோ என்னையா சொல்றீங்க? கடமுடானா என்னையா? கடமுடானா அது, கடமுடானா இது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா யாருக்கு புரிய போறதில்ல. கடமுடா என்றால் இதுதான் என்று காமிக்கும், பொருளாக காமிச்சுட்டு அது உடனே புரிஞ்சிட போகுது. எல்லா விஷயங்களையும் நாம் பொருள் முதல் படுத்தி தான் புரிஞ்சுப்போம். அது பேர் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பேர். ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த விஷயம், இப்பொழுது நாம் சொன்ன விஷயம், மூலம் என்று ஒரு விஷயத்தை சொன்னமே, அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணவே முடியாது. இந்த பிரம்மத்தை தான் அடிப்படையான சித்தாந்தமாக சனாதன தர்மம் கொண்டிருக்கிறது. உலகத்தின் எவ்வளவோ நாகரிகங்கள் அழிந்து போய்விட்டாலும் கூட, கிரேக்க நாகரிகம் போன்ற உயர்ந்த நாகரிகங்கள்லாம் அழிஞ்சு போய்விட்டால் கூட,
சனாதன தர்மம் இன்றும் அழியாமல் சிறந்தோங்கி இருப்பதற்கு காரணம் அதன் வேதங்களும் அந்த வேதம் காட்டிய மெய்ப்பொருளாகிய பிரம்ம ஞானமும் தான். இந்த பிரம்ம ஞானத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையவே அர்ப்பணிக்க வேண்டாமா? ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் பொருளை உருவாக்குவதிலும் அந்த அழியக்கூடிய பொருளில் ஆனந்தத்தை தற்காலிகமாக பெறுவதற்குமே போகும். நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான சந்தோஷம், மகிழ்ச்சியை எது கொடுக்கும் என்றால் இந்த ஞானம் தான் கொடுக்கும். நாமத்திலும் ரூபத்திலும் கவனம் வைத்துக் கொண்டிருக்கும் வரை நம் துன்பம் தீராது. நாம ரூபத்திலிருந்து விடுபட்டு மூலத்தில் நம் சிந்தனையை வைத்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஞான ஒளியை தரும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கதை அளவில் சொன்ன விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கறதுக்கு பேரு சிந்தித்தல். அப்ப கற்றல், கேட்டல், சிந்தித்தல். காலையில் ஆச்சாரியஜி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரு கோல் இல்லாம நீங்க growth அடைய முடியாது. அப்ப நமக்கு ஒரு கோல் வேணும். அந்த கோல் பொருள் ரீதியான கோலா இருக்கலாம், அல்லது அருள் ரீதியான ஒரு கோலா இருக்கலாம். ஏதாவது ஒரு லட்சியத்தை, டெஸ்டினேஷன், அதை தீர்மானிக்கிறப்ப லட்சியத்தை தீர்மானித்தல்னு போட்டுக்கணும். இந்த லட்சியத்தை தீர்மானித்தல் என்று சொன்ன உடனே செயல்படல் ஆரம்பிச்சிடணும். லட்சியத்தை தீர்மானித்துக் கொண்டு செயல்படாமல் இருப்பது மிக மிக தவறான விஷயம். லட்சியத்தை தீர்மானிச்ச பிறகு செயல்படணும். ஐயோ அதுக்கு ரொம்ப பெரிய லட்சியமாச்சே, அதுக்கு எப்படி செயல்பட முடியும் என்றால், டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு முதல் படியை நீங்கள் இப்பொழுது எடுத்து வைக்கிறீர்களா, அது உங்களை நீண்ட பயணத்திற்கு அழைத்து செல்லும். எல்லா பயணங்களும் அப்படிதான் தொடங்குகிறது. இமயமலையை நோக்கி நம்ம போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? இங்க இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூருக்காவது குறைஞ்சபட்சம் போகணும். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்காவது குறைஞ்சபட்சம் போகணும். அமெரிக்காவுக்கு போகணும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் டெல்லி ஏர்போர்ட்லயாவது போய் இறங்கணும். அதற்கு பிறகுதான் அங்கிருந்து பயணப்பட முடியும். முதல் ஸ்டெப்பையே நீங்க எடுத்து வைக்கலைன்னா, ஆகையினால் லட்சியத்தை தீர்மானிச்ச உடனே என்னதான் செய்யணும்? செயல்படல். இப்ப செயல்பட ஆரம்பிச்ச உடனே ஐயோ என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா, அந்த ரிசல்ட் வருமோ வராதோ என்று சொல்லி நம்ம ரிசல்ட்லயே எப்பொழுதுமே கவலைப்படுவோம். அந்த ரிசல்ட்ல கவலைப்படாம செயலிலேயே முழுமையை அடைய வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். நமக்கு கொடுக்கப்படுகிற டாஸ்க்ல மிகப்பெரிய டாஸ்க் என்ன? செயலினுடைய பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை. செயலை செய்வதில் மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது. நாளைக்கு படிக்க போறோம், பகவத்கீதையில கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த பலன் இறைவனால் உன் கர்ம வினைப்படி தரப்பட போகுது. நீ எதுலதான் கவனமா இருக்கணும்? செயலில் தான் கவனமாக இருக்கணும். அதுதான் செயலின் பலனில் அன்றி செயலில் கவனம். Concentrate in your work. Don't worry about the result. If work is fulfilled, your result also will be successful. இப்ப இவ்வளவு படிநிலைகளை கடந்து வந்துட்டோம். சுய வளர்ச்சி மனோபாவத்தை உருவாக்கிட்டோம். கற்றோம், கேட்டோம், சிந்தித்தோம், லட்சியத்தை தீர்மானித்தோம், செயல்பட தொடங்கிவிட்டோம். செயலின் பலனை பற்றி கவலைப்படாமல் செயலிலேயே முழுமையாக கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கிற பாதை கரெக்டு தானான்னு சொல்லி இந்த சிங்கம் நடந்து போகும் பொழுது திரும்பி இப்படி பார்த்துக்குமா, தான் வந்த பாதை சரிதானா அப்படின்னு திரும்பி பார்க்குமா. அதுபோல் நீங்கள் தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்போ பாடமெல்லாம் படிச்சாச்சு, இன்னும் 3 நாள் இருக்கு எக்ஸாமுக்கு பொழுது நீங்களே ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வச்சு நீங்க எழுதி பார்க்கணும். இப்படி இந்த கேள்வி வந்துட்டா என்ன பண்ணுவேன், அது சாய்ஸ்ல விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லாம நீங்களா அதை எழுதி பார்க்கணும். எதை எழுதி பார்க்கணும்? எந்த கொஸ்டின் உங்களை மிரட்டுதோ, உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரக்கூடாது இறைவா, நான் உங்களுக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன் என்றெல்லாம் நம்ம எந்த கொஸ்டினுக்காக வேண்டுவோமோ அந்த கொஸ்டினை எதிர்கொண்டு அதோட போராடி பார்த்து ஜெயித்து பார்க்கணும். அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். இப்பொழுது இருக்கிற லெவலை விட அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோமா என்று நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். சைக்கிள் ஓட்டுவீங்க இல்லையா? சைக்கிள் ஓட்டும் பொழுது குரங்கு பெடல்னு ஒன்று இருக்கும். அது பேர் குரங்கு பெடல்.
ஏன்னா இவன் உயரம் கம்மியாக இருப்பான், சைக்கிள் பெருசாக இருக்கும். அவன் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே காலை விட்டுட்டு சைக்கிளை ஓட்டிடலாம். ஒரு 22 வயசு ஆனப்புறமா அதே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு என்ன சொல்லுவாங்க? அந்த ஃபெடலை விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா அடுத்த நிலைக்கு அவன் வந்துடணும் இல்லையா? சீட்ல உட்காந்து ஓட்டுற அளவுக்கு அவன் வந்துடணும். அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் பார்த்தா கையவே விட்டுறான் ஸ்டீரிங்ல இருந்து. அவன் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறார். அப்ப நம்ம எந்த அளவிற்கு நம்முடைய உழைப்பினால், அபியாசத்தினால், அதாவது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய முயற்சியினால் எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறோம் என்பதை நாம கவனித்துக் கொண்டிருக்கிறது பேரு தற்சோதனை. இந்த 6 விஷயங்களையும் செய்தவுடன் நாம் அடைஞ்சிருக்கிறது என்ன? சுய வளர்ச்சி. அடைஞ்சாச்சு. இந்த சுய வளர்ச்சி உங்களுக்கு கைகூடி வந்து விட்டது. இப்ப நீங்க முன்னேற்ற பாதையில்